அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 4ஆம் அதிகாரம் அதன் 6ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. கரங்களை தட்டோர் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய யோவான் முதலாம் நிருபத்திலே 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இப்படியாக எழுதியிருக்கிறார். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவர்கள் எங்களுக்கு செவி கொடுக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் தேவனாலே உண்டானவர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு கர்த்தருடைய சித்தம் செய்கிறதற்காக, கர்த்தருக்கென்று பரிசுத்தமாக வாழும்படியாக, கர்த்தருடைய சரீரமாகிய சபையில பொக்கிஷமாக ஏற்படுத்தப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமாக நாம் இருக்கிறோம். ஆகையால் தான் யோவான் சொல்லுகிறார், நாங்கள் தேவனால் உண்டானவர்கள் என்று. நீங்களும் நானும் தேவனால் உண்டானவர்கள். தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான் என்று சொல்லி அங்கே நிருபத்திலே பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எழுதியிருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனால் உண்டானவர்கள் தேவன் பேசுகிற வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய ஊழியக்காரர்களை கொண்டு தேவன் பேசுகிற வார்த்தைக்கும் அவர்கள் செவி கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை ரட்சித்து அவருடைய சரீரமாகிய சபையில ஏற்படுத்தினதே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தேவனுடைய வசனத்தை கை கொண்டு ஒரு கரைகளும் இல்லாதபடி நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில குற்றம் சாட்டப்படாத பிள்ளைகளாக, நாம் பரிசுத்தம் உள்ள மகிமை உள்ள மணவாட்டி சபை மக்களாக அவருடைய எடுத்துக்கொள்ளப்பட்டு அவருடைய நித்திய ஜீவனை பெற்று அவருடைய ராஜ்யத்தில் வாழ வேண்டும் என்கிறதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை ரட்சித்து தம்முடைய சரீரமாகிய சபையிலே கூட்டி சேர்த்து வைத்திருக்கிறார். ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட அவருடைய ரட்சிப்பை பெற்று அவருக்கு பிள்ளைகளாக வாழுகிற நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிறவர்களாக மாறணும். நாம் அவருக்கு செவி கொடுக்கிறவராக செயல்பட வேண்டும். அது மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகியிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்கார பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவினுடைய சத்திய வசனத்தை நமக்கு போதிக்கும் பொழுது நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்திற்கு செவி கொடுக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரர்கள் பேசுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, நாம் தேவனை அறிகிற அறிவை அடைகிறவர்களாக, அந்த அறிவிலே விருத்தி அடைகிற பிள்ளைகளாக வாழ வேண்டும். ஏன் நாம் தேவனை அறிகிற அறிவை அடைகிறவர்களாக மாற வேண்டும்? ஏன் அந்த அறிவிலே விருத்தி அடைகிறவர்களாக வாழ வேண்டும் என்று நாம் பார்ப்போமானால், இந்த உலகத்திலே தேவனாலே உண்டாயிராமலும் ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் திரளாய் இருக்கிறார்கள். இந்த ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பேசுகிறதற்கு செவி கொடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் இவர்கள் பிசாசினால் உண்டாயிருக்கிறார்கள். இவர்களுடைய பிசாசுடைய கிரியைகளை இவர்கள் நடப்பிக்கிறவர்களாக செயல்படுகிறார்கள். அந்த தினமும் பாவம் செய்கிறவர்களாக, அநியாய கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாக, அசுத்த வாழ்க்கை வாழுகிறவர்களாக செயல்படுகிறார்கள். இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் பேசுகிற வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் இவர்கள் தேவனால் உண்டாயிராதவர்கள். அல்லேலூயா. ஆகையால் தான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர்கள் எங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனால் உண்டானவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு செவி கொடுப்பார்கள். தேவன் பேசுகிற வார்த்தைக்கு செவி கொடுப்பார்கள். தேவனால் உண்டாயிராதவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் பேசுகிற, தேவனுடைய ஊழியக்காரர்கள் பேசுகிற
வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நாம் வஞ்சக ஆவி என்னதென்கிறதையும் பரிசுத்த ஆவி என்னதென்பதையும் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த உலகத்துல ரெண்டு விதமான ஆவிகள் கிரியை செய்கிறது. ஒன்று, தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். அந்த ஆவி நமக்குள்ளே வந்து நம்மோடு வாசம் பண்ணி நமக்குள் இருந்து கிரியை செய்கிறவராக இருக்கிறார். இன்னொரு வித ஆவி, அது வஞ்சிக்கிற ஆவி, அது பிசாசின் ஆவி. அது உலகம் முழுவதிலும் சுற்றி திரிந்து உலகத்தில் வாழுகிற எல்லா மக்களையும் மோசம் போக்கி தன்னுடைய கிரியைகளை நடப்பிக்கிறதற்காக, பாவ செயல்களை நடப்பிக்கிறதற்காக, தேவனுக்கு செவி கொடுக்க விடாதபடிக்கு, தேவன் பேசுகிற வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க விடாதபடி, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு செவி கொடுக்க விடாதபடி, தேவனுடைய ஊழியக்காரர்கள் பேசுகிற கர்த்தருடைய சத்திய உபதேச வசனத்திற்கு செவி கொடுக்க விடாதபடி அது ஜனங்களை வழி தப்பி போக பண்ணுகிறது. ஜனங்களை வஞ்சித்து கேட்டுக்கு நேராக நடத்தி அவர்களை அழித்து நரகத்தில் கொண்டு போகிற ஆவியாக இருக்கிறது. ஆகையால் என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்து விருத்தி அடைந்து தேவனுக்குரிய வாசனைகளை எங்கும் வீசி தேவனை குறித்து மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். தேவனை சார்ந்து வாழ வேண்டும். தேவனை அறிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். வஞ்சக ஆவி என்னதென்பதை அறிந்து வஞ்சக ஆவிகளை கடிந்து நிர்மூலமாக்கி பரிசுத்த ஆவி என்னதென்பதை அறிந்து பரிசுத்த ஆவியினுடைய கிரியை என்னதென்பதை அறிந்து பரிசுத்த ஆவியில நிரம்பி நிரம்பி நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு பிரியமான நல்ல கிரியைகளை நடப்பித்து நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறவர்களாக, இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ஜீவனை பெற்று அவருடைய ராஜ்யத்திலே நாம் பிழைத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு நாம் கவனமாக இருந்து ஆண்டவருடைய சத்திய வசனத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாக இருந்து ஆண்டவருடைய வசனத்தை கைக்கொண்டு ஆண்டவருடைய சபையிலே நிலைத்திருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 100 மடங்கு பலன் கொடுக்கிறவர்களாக, மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாக, இயேசுவுடைய அன்பில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் தேவனால் உண்டானவர்கள். அல்லேலூயா. மற்றவர்கள் தேவனால் உண்டாகாதவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனால் உண்டானவர்கள் பரிசுத்த ஆவியிலே நிரம்பி வாழ்வார்கள். தேவனால் உண்டாகாதவர்கள் வஞ்சக ஆவியிலே நிரம்பி வாழ்வார்கள். தேவனால் உண்டானவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் பேசுகிற வார்த்தைக்கு செவி கொடுப்பார்கள். தேவனால் உண்டாகாதவர்கள் வஞ்சக ஆவி பேசுகிற வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பார்கள். அல்லேலூயா. நீங்கள் நானும் தேவனால் உண்டானவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து அவருடைய வாசனை எங்கு வீச பண்ணி வாழ்வோம். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அவருடைய வாசனையின் ராஜ்யத்தில், மகிமையின் ராஜ்யத்தில் பிரவேசித்து அவரோடு கலிகூர்ந்து வாழ்கிறவர்களாக காணப்படுவோம். அந்த நல்ல பாக்கியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நமக்கு தருவார். அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை ஒருவர் சத்தமா நிறுத்தி வாசிக்கலாம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடறல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். கரங்களை தட்டி ஒரு அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அலையிலே சொல்லுங்க. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு நிருபம் எழுதும் பொழுது 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இப்படியாக சபை மக்களை பார்த்து அவர் பேசுகிற வண்ணமாக பரிசுத்த ஆவியை கொண்டு நிருபம் எழுதி இருக்கிறார். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாக பிரிவினைகளையும் இடறல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு நீங்கள் விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்லி நிருபத்தில் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் கர்த்தருடைய சபையில வந்து கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மூலம் பரிசுத்த ஆவியானவர்
கற்று தந்த நல்ல சத்திய உபதேசத்தை கேட்டு நீங்கள் கற்று அறிந்து நீங்கள் கற்று தேர்ந்த பிள்ளைகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் கர்த்தருடைய சபையில வந்து கற்று தேறிக் கொண்டிருக்கிற இந்த சத்திய வசனத்திற்கு விரோதமாக, இந்த சத்திய உபதேசத்திற்கு விரோதமாக எதிரடையாக யாராவது எழுப்பி வந்து பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களாக செயல்படுவார்களானால் அவர்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலகி நாம் கர்த்தருடைய சத்திய வசனத்தை கேட்டு அதை கைக்கொண்டு அதில் தேர்ந்தவர்களாக மாறும்படி நாம் ஜாக்கிரதையாக வாழ வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நிருபத்திலே எழுதி வைத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தை கொண்டு நம்மை எச்சரித்து போதித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் சத்திய உபதேசத்துக்கு விரோதமாக பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களாக செயல்படுகிறார்கள். அவர்கள் பிசாசின் ஆவியினாலே உண்டானவர்கள். அவர்கள் பொய் போதனை பண்ணுகிறவர்கள். பொய்யான உபதேசங்களையும் கட்டு கதைகளையும் பேசி கர்த்தருடைய சத்திய வசனத்திலே கற்று தேறுகிற பிள்ளைகளை கர்த்தரை விட்டு வழி விலகி போக பண்ணுகிறதற்கு ஏதுவாக இடரல்களையும் பிரிவினைகளையும் உண்டாக்குகிறவர்களாக செயல்படுகிறார்கள். அல்லேலூயா. ஆகையால் இப்படிப்பட்டவர்களை விட்டு நாம் விலக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு புத்தி சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னும் கீழே வாசிங்க. அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல், பாருங்க, அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறார்கள். இவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். யாருக்கு ஊழியம் செய்கிறார்கள்? நீங்கள் நானும் அறிந்து சேவித்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்களுடைய வயிற்றுக்காக ஊழியம் செய்கிறார்கள். அல்லேலூயா. ஆகையால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீங்கள் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்று ஆத்துமாதாயம் செய்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாளிலே துப்புரவானவர்களாக, குற்றம் சாட்டப்படாதவர்களாக அவருடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் அவரை தரிசித்து வாழப்போகிற தேவனுடைய பிள்ளைகள். ஆகையால் தங்களுடைய வயிற்றுக்கு ஊழியர் செய்கிறவர்களிடத்துல நமக்கு எந்த ஐக்கியமும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தங்களுடைய வயிற்றுக்கு ஊழியர் செய்கிறவர்கள் வருகிற வருமானத்தை எல்லாம் தனக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் சேர்த்து வைத்து அன்று தினமும் பலவிதமான பலகாரங்களையும் பலவிதமான மாംസ ஜந்துக்களை அடித்து புசித்து குடித்து மகிழ்ச்சியாக இருப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து அறிவு இருக்காது. கர்த்தருக்கு ஊழியர் செய்கிறவர்களை குறித்து அறிவு இருக்காது. நம்மை கேவலமாகவும் நடத்துவார்கள். நம்மை கொலை செய்யவும் துணிகரம் கொண்டு செயல்படுவார்கள். அல்லேலூயா. ஆகையால் இவர்களை குறித்து இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியர் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கு ஊழியர் செய்கிறவர்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டுவோர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்தோர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இது கடைசி காலமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடத்தில் அவர் இப்படியாக சொல்லுகிறார். கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடத்திப்பார்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்காக இந்த கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி பெரிய அற்புதங்களை அடையாளங்களை நடப்பிக்கிறார்கள் என்று பார்ப்போமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாலே தெரிந்து கொள்ளப்பட்டு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவி மீட்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய
சரீரமாகிய சபையிலே ஏற்படுத்தப்பட்டு சத்திய உபதேசத்தை கேட்டு அதை கை கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்காக எரிந்து பிரகாசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிக்கத்தக்கதாக, அல்லேலூயா அல்லேலூயா, வஞ்சிக்கத்தக்கதாக கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடத்தி பார்க்கலாம். அல்லேலூயா. ஆகையால் அற்புதம் அங்கே நடக்கிறது.